ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு கும்பலக்ன நண்பர்களுக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 12 வரைக்கும் கேதுவோடு சேர்ந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சேர்க்கை பலனை தருகிறார். ஜென்ரலாக 8ஆம் இடத்துல எந்த கிரகம் வந்தாலும் நமக்கு பாதிப்புகள் அதிகம். ஏற்கனவே கேது இருந்துகிட்டு இருக்காரு, அதில் சுக்கிரனும் இணைகிறார். சுக்கிரன் நமக்கு 4ஆம் வீட்டுக்கு அதிபதி, 9ஆம் வீட்டுக்கு அதிபதி. 4ஆம் வீடு என்பது தாய்மனை, பூமி, வீடு, வாகனம், சுற்றம், உற்பத்தி சார்ந்த தொழில்கள், ஈடுபாடுகள், நம்முடைய சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய. 9ஆம் இடம் என்பது நம்முடைய உயர்கல்வியை குறிக்கிறது, பூர்வீகத்தை குறிக்கிறது, தந்தை வர்க்கத்தை குறிக்கிறது, வெளிநாடு தொடர்பு குறிக்கிறது, அந்நிய நபர்களின் பழக்கத்தை குறிக்கிறது. இப்படிப்பட்ட சுக்கிரனானவர் 8ஆம் வீட்டில் கேதுவோடு சேர்றதுனால நமக்கு இந்த ஸ்தானங்களுக்கெல்லாம், இந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் அவரவர்களுடைய ஜனன ஜாதகத்தை பேஸ் பண்ணி, அவரவர்களுடைய வயது பருவங்களை பேஸ் பண்ணி சில பிரச்சனைகள் 8ஆம் இடமாக வேலை செய்யும். இந்த 8ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, நம்முடைய முயற்சிகளுக்கு தடைகளை ஏற்படுத்துறது, தோல்வி ஏற்படுத்துறது, ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது, கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் வலிவேதனையும் கொடுக்கக்கூடியது. அப்போ அந்த இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கு. இந்த சந்திரன் நமக்கு யாருன்னா 6ஆம் வீட்டுக்கு அதிபதி. இந்த 6ஆம் வீடுங்கிறது நம்ம வேலை செய்கிற சர்வீஸை குறிக்குது, நமக்கு ஏற்படுற நோயை குறிக்குது, நமக்கு இருக்கிற கடனை குறிக்குது. அப்போ இத்தனை விஷயத்தையும் ஒருங்கிணைத்து தான் நம்ம இதில் அவரவர்களுடைய ஜாதக பலனுக்கு ஏற்ப பலன் நடக்கும். இந்த 12 நாட்களில் எப்படி இருந்தாலும் நமக்கு எச்சரிக்கையை தான் தருகிறது. அது நம்மளுடைய ஈடுபாடை பொறுத்து மாறும். இப்போ ஒருத்தருக்கு உயர்கல்வி அப்படிங்கிற விஷயத்துக்கு ட்ரை பண்ணி அதில் அப்செட் ஆகும், அது ஒரு சிலருக்கு நடக்கும். ஒரு சிலருக்கு பூர்வீகம் இழப்பாகுது அப்படிங்கிற மாதிரி, தந்தைக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிற மாதிரி, இப்படி அவரவருக்கு தகுந்த மாதிரி அந்தந்த பாவத்தில் அந்தந்த ஈடுபாட்டுக்கு தகுந்த மாதிரி பலன்களை கொடுக்கும். ஆனால் நம்ம வீடு, இடம், வாகனம் இந்த விஷயங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது. ஆனால் அதே நேரத்தில் அது ஒரு சுமையாக இருக்கும். இப்போ அதில் ஒரு வீடு கட்டுறவங்களுக்கு அதிகமாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டுமானத்துக்கே போய்கிட்டே இருப்போம். அப்போ அதுக்கு சுமையாக தெரியும். பட் அந்த இதுக்கு வீட்டுக்கு பாதிப்பு கிடையாது. அது மாதிரி சில விஷயங்கள் ரிஸ்காக நம்ம எடுக்க வேண்டிய ஒரு அமைப்பு. இப்போ சுக்கிரனுடைய நட்சத்திரம் நமக்கு எங்கே இருக்குன்னா, 3ஆம் இடமான மேஷத்தில் பரணியாக இருக்குது, 7ஆம் இடமான சிம்மத்தில் பூரமாக இருக்குது, 11ஆம் இடமான தனுசில் அது பூராடமாக இருக்குது. அப்போ திருமணம் வரன் பார்க்கறது, ஒரு தகவல் தொடர்பு ரீதியாக மூத்த சகோதரம், இளைய சகோதரம், சகோதரி வர்க்கம், நண்பர்கள் வர்க்கம், இந்த மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை குறிப்பிடுற ஒரு பொட்டன்ஷியல் தான் சுக்கிரனுக்கு இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட சுக்கிரன் நமக்கு 8ஆம் வீட்டில் போய் 6ஆம் வீட்டு அதிபதி நட்சத்திரத்தில், அதுவும் கேதுவோடு சேரும் பொழுது, இந்த மாதிரி கணவன் மனைவி உறவு சம்மந்தப்பட்டதுலையோ, அல்லது இப்போ ஒரு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த வரன் சம்மந்தப்பட்ட வகையிலையோ நமக்கு சிரமங்கள் ஏற்படும். அதே மாதிரி செய்கிற வேலையில், வேலை செய்கிற இடத்துல ஒரு நம்மளை பற்றி வதந்திகள், புகார்கள், ஒரு மாதிரி நம்ம டீக்ரேடு பண்ணுற மாதிரி, நம்மளை அசிங்க அவமானத்துக்கு ஆட்படுத்துகிற மாதிரி சில நிகழ்வுகள். ஸோ இதை நம்ம கேர் எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம பழகக்கூடிய நபர்கள் சார்ந்து நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு டிசப்பாயின்மெண்ட்ஸ், உறவுகளிலிருந்து ஏற்படக்கூடிய பிரிவுகள், இதெல்லாம் இந்த அமைப்பில் இருக்குது. அதனால் 8ஆம் இடம் என்பதற்கு நம்ம எல்லாருக்குமே ஒரே மாதிரியான ஒரு கெடுபலனை தராது. அவரவர்களுக்கு அவர் என்ன விஷயங்களில் ஈடுபடுறோமோ அதை சார்ந்து அதனுடைய பலவீனத்தை அது காட்டும். கேது என்பவர் தத்துவம் பேசுகிறவர், ஒரு ஞான மார்க்கத்துக்கு உண்டானவர். இப்போ இறை வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா,
அதில் வந்து நம்மளை நாம ஸ்ட்ரெயின் பண்ணி வருத்திக்கிட்டு விரதம் இருந்து இது மாதிரி பண்ணுறதுக்கு மூலமாக இதெல்லாம் வந்து அந்த கேதுவுக்கு வந்து கொஞ்சம் கிரக சாந்தி ஏற்படும். அதன் மூலம் கொஞ்சம் இதனுடைய இது குறையும். அப்போ நம்ம எதிர்பார்ப்புகள் வந்து குறையும் போது தான் இந்த பாதிப்புகளும் குறையும். எதிர்பார்ப்புகளை புது ரிஸ்க் எடுக்கிற மேட்டரில் அதிகமாக இயங்கும் போது இந்த பாதிப்புகள் அதிகமாகும். இதைத்தான் நம்ம சொல்கிறோம். இப்போ கடன் அப்படிங்கிறது நமக்கு அறியாமலேயே கடன் அதிகமாக வளர்ந்து வளர்ந்து ஒரு டைமில் வந்து அது டார்ச்சர் ஆகிற அளவுக்கு இருக்கு. 8ஆம் இடம் என்பது அதை வந்து ஒரு தொல்லையாக அனுபவிக்கிறது. அதில் வந்து இம்மிடியேட்டாக நிவர்த்தி இல்லை, இதுக்கு வழி இல்லை அப்படின்னு நம்ம சிரமப்படுற ஒரு விஷயம்தான் அந்த 8ஆம் இடத்துல வச்சிருக்கு. அதாவது கடனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, நோயாக இருந்தால் இன்க்ரீஸ் பண்ணி தர்றது 8ஆம் இடம். அந்த இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இல்லாத அளவுக்கு நம்ம கட்டுப்பாடு நம்ம வளர்த்துக்கணும். அதே மாதிரி ஹெல்த்தில் செக்கப் பண்ணிவிட்டு இப்போ ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாமே இந்த இதை வந்து தீவிரப்படுத்திக்கணும். ஒரு பேசிக் லெவலில் இருக்கிற நோய் வந்து அப்படியே படிப்படியாக டெவலப் ஆகிறது. ஒரு சிலருக்கு ஆப்ரேஷன் வரைக்கும் கொண்டு போகிறது. அது மாதிரி சுக்கரன் அப்படின்னாலே நமக்கு சுகர் சம்மந்தப்பட்டது, கிட்னி சம்மந்தப்பட்டது. கேது அப்படின்னா நம்ம துண்டிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்டது. இந்த விஷயங்கள் சார்ந்து நம்ம முடிவெடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம ஜனனஜாதத்துக்கு உட்பட்டது தான். இப்போ ஜனனஜாதத்தில் சுக்கரன் கேது சம்மந்தப்பட்ட திசாபுத்தியே நடக்கலைங்கும் போது இதை வந்து ஒரு பெருசாக நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. ஆனால் அந்த மாதிரி நடக்கும்போது நமக்கு இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு தன்னுடைய ஜனனஜாதத்தில் 8ஆம் வீட்டை இயக்கிற உபநட்சத்திரமாகவோ 12ஆம் வீட்டு உபநட்சத்திரமாகவோ சுக்கிரன் வந்திருந்தால் அவர்கள் இந்த காலகட்டத்தில் நம்ம 8லேயே இருக்கிறதுனால ஒரு பயணம் போகிறதுல, வாகனங்கள் டீல் பண்ணுறதுல, குடுக்கல் வாங்கல, அந்நிய நபர்கள் பழக்க வழக்கத்தில் எல்லாத்துலேயுமே எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதனால் இந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இந்த கேதுவை கடந்த பின்னால் நமக்கு பெருசாக ப்ராப்ளம் இருக்காது. எதுவுமே எந்த கிரகமுமே அது நிற்கிற நட்சத்திரத்தை சார்ந்து தான். இப்போ வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்துக்கு ராகுனுடைய நட்சத்திரத்துக்கும் சுக்கிரன் வரும் காலகட்டங்களில் நம்ம லக்னத்துக்கு அது சாதகமாக இருக்கும். ஏன்னா அப்போ வந்து 1ஆம் இடம் 5ஆம் இடம் 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அந்த அமைப்பு வந்து நமக்கு சாதகத்தை கொடுக்கும். அது மாதிரி நமக்கு 4ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடம் என்பது பாதகத்தை கொடுக்கறது. இப்போ அந்த 4ல் தான் சுக்கிரன் வீட்டில் குரு இருக்காரு. குரு வந்து சந்திரன் நட்சத்திரத்திலையும் செவ்வாய் நட்சத்திரத்திலையும் இப்போ வக்கரகதியில் இருக்கார். இப்போ அந்த மாதிரி குருவனுடைய அமைப்பு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் பலம், தொழில் வளர்ச்சி அடைவதை வந்து அது வந்து தடுக்காது. ஓரளவுக்கு தொழிலை பாதுகாத்துக்கும். ஆனால் திடீர் நஷ்டங்கள், திடீர் குழப்பங்கள், டிசப்பாயின்மெண்ட்ஸு, வம்பு வழக்குகள், உடல் உபாதைகள் இதையெல்லாம் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த விஷயத்தில் நம்ம கேர் எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு நமக்கு ஒரு வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ராகுவை வந்து வழிபாடு பண்ணணும். ராகுனுடைய நட்சத்திரங்கள் வந்து திருவாதிரை, சுவாதி, சதயம். இப்போ இதில் வந்து பத்ரகாளி வழிபாடு, துர்க்கை வழிபாடு, சர்ப்ப தேவதைகள் வழிபாடு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு, ஆரோக்கியத்துக்கு, கும்பலக்கணக்காரர்களுக்கு நன்மை தரக்கூடிய வழிபாடுகள். அதே நமக்கு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடுகளையும் பண்ணிக்கலாம். இந்த சுக்கிரன் கேது நட்சத்திரங்களில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி நம்ம இது பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ அவர் வந்து 8ஆம் வீட்டில் போயிட்டுருக்கார். அதனால் ஏற்கனவே 8ல் இருக்கிற கேது கூட இந்த நல்ல கிரகமான சுக்கிரன் போய் சுக்கிரனுடைய பலத்தை வந்து அங்கே கேதுகிட்ட இழக்கிறதுனால நம்ம இந்த அவஸ்தைகளிலிருந்து மீள்வதற்கு நம்ம கவனம் செலுத்திட்டா போதும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.